இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து அவளோட தங்கச்சிக்கிட்ட வந்து இவள் நீயே கொன்னுக்கோ, நான் வந்து போகிறேன், என்னை வந்து நீ சாகடிக்கணும்னா உனக்கு இருக்கிற டேலண்ட்ஸ் வந்து பார்த்தாது, அது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் ரிவெஞ்சுக்கு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போக, அவள் வந்து ஹீரோ வந்து அவளை உயிரோட தான் விட்டுட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் அவள் வந்து அவளை கொண்டதுக்கப்புறம் ஹீரோ நினச்சிட்டே போவார், இவள் வந்து ஒரு சைல்டு தான், ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், இவளை வந்து ஈஸியாக வந்து யாருனாலையுமே வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ அவள் ஜஸ்ட்டு வாய் வார்த்தையத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கா என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையாகவே வந்து அவள் மனசார வந்து எந்த விஷயமே வந்து என்னை கொல்லணும்னு சொல்லி விரும்பலை. ஸோ அவளோட ஹேட்ரேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வர அளவுக்கு வந்து ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கா. என்ன பண்ணுறது, இவளோட அண்ணனாக போயிட்டு ஸோ இவ்வளோ ப்ரொடக்ட் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து அவர் போயிட்டுருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் என்னோடய அடுத்த ஃபார்ச்சூன் பாயிண்ட்டான லிங் அவன் வந்து அவனோட வேட்டையை வந்து ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் லிங்க் வந்து அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரையுமே வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருப்பான். அதே சமயத்தில் வந்து அந்த சைட்னஸும் அங்கே தான் இருப்பான், அதாவது அந்த ஹோலி மெய்டன் அவளும் அங்கே தான் இருப்பாள். அதே சமயத்தில் அந்த 9 டெய்ல்டு ஃபாக்ஸோட பிரின்சஸ் அவளுமே அங்கே தான் இருப்பாள். எல்லாருமே வந்து இவனோட பவரை பார்த்து இது ரொம்ப அற்புதமாக இருக்குது, இவனை வந்து நம்ம என்னமோ நினச்சிட்டு இருந்தோம், ஜஸ்ட் ஒரு குட்டி கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தோம், இவன் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு விடுங்கடா இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட மாஸ்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஏன்ஷியன் ரிலிக் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த ட்ரெஷரை வந்து நீ எடுத்தாகணும், அப்படி எடுத்தால் மட்டும்தான் உன்னால் வந்து அவனை கவுண்டர் பண்ண முடியும் அந்த கூவை. ஸோ நீ வந்து சீக்கிரமாக வந்து அந்த விஷயத்தை போய் எடுத்துரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அந்த ரிலீக் இருக்கிறது வந்து ஒரு ட்ராப்புகள்லாம் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு டஞ்சன் மாதிரி, அங்கே நான் போய் எடுக்கணுன்னா நான் மட்டும் எனக்கு இப்போ இருக்கிற கல்டிவேஷனில் மட்டும் போக முடியாது. ஸோ எனக்கு சில பலியாடுகளும் வந்து தேவைப்படுது, அது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவ்க்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பக்கத்தாடியும் வந்து ஒரு ஏன்ஷியன் ரிலீக் இருக்கிற ஒரு இடம் இருக்குது, நீங்கள் நாங்கள் ஏன் அவங்க போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன தான் மறுத்தாலும் கொஞ்சம் பேர் மறுக்கிறாங்க, ஆனால் அதையும் மீறி வந்து இப்போ எல்லாருமே வந்து போயிடுவாங்க. 9 டெய்ல்டு பிரின்சஸ் எல்லாமே அந்த 9 டெய்ல்டு பிரின்சஸ் வந்து இவங்க கூட இருக்கிறத பார்த்து இவளுக்கு வந்து லைட்டாக வந்து ஜெலஸாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள், அவன் தான் பொம்பளை சோக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் வந்து ஹீரோவோட ஃபியான்ஸே வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு ட்ரைப் இருப்பாங்க, அதாவது அந்த ரிலத்துக்குள்ளே வந்து நிறைய ட்ரைப்புகள் வந்து பிரியப்பட்டு அங்கே ஒரு ஒரு பீயிங்ஸ் மாதிரி அந்த ரிலத்துக்குள்ளே இருக்கிற பீயிங்ஸ் கூட வந்து இவன் சண்டை கட்டிகிட்டு இருப்பான், ஒரு விமன் கிட்ட. அப்படி சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது வந்து இவன் வந்து பரவாயில்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கா, ஆனால் எல்லாருமே வந்து இந்த ஃபைட்டை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட எல்லா ட்ரம்ப் கார்டையுமே வந்து நான் இப்போ யூஸ் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்து அட்டாக் பண்ண ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவன் என்ன சொல்ல வரானா வந்து இந்த மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் உன்னோட டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குட் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது, நீ ஏன் வந்து என்னோடய பிரதரோட கம்பைனாக வரக்கூடாது, அவர் வந்து உன்னை வச்சுக்குவார், நீ ஜஸ்ட் அவர்கிட்ட போய் நீங்கள் என்னை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக ஒன்று வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இவங்க அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான்னா அவனை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் படி வந்து அவன் சரியான ஒரு பொம்பளை பொறுக்கி, சரியான ஒரு பொம்பளை சோக்கு நாய் தான், காஜுன்ட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனை வந்து வலுக்கட்டாயமாக வந்து இந்த இடத்துலேருந்து வந்து வந்து அவனுக்கே தெரியாமல் வந்து இந்த இடத்த விட்டு வந்து தப்பிக்கிற மாதிரி பண்ணிட்டான். அப்படி தப்பிக்கிற மாதிரி பண்ணங்காட்டி வந்து அவன் நிறைய பேர் வந்து ஸ்லாட்டர் பண்ணான். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து இவனை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து எல்லாத்தையுமே மீறி வந்து அவனை வெளியே விடுற மாதிரி ஒரு ட்ரிக் பண்ணி அவனை வெளியில் விட்டு நிறைய டிஸ்பிளே வந்து சாகடிக்க வைப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் முந்திக்க போகிறேன், நான் வந்து இப்போது வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு இந்த மாதிரி நீ இப்படி சொன்னது மட்டும் என்னோடய ஃபியான்ஸுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், உன் கதை உங்கள் அண்ணனோட கதை உன் வம்சாவளி எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் தெரியுமா, நீ போய் உங்கள் அண்ணங்கிட்ட வந்து முதல்ல சொல்லு, இந்த மாதிரி கூன்ட்டு ஒருத்தர் இருக்கா, அவனை மீறி முடிச்சா வந்து என்னை தொட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. சரி தான் அவன் பேர், நான் போய் இப்போவே இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் அவனுக்கு சரியான ஒரு நல்ல பாடை வந்து ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிறது போயிட்டுருக்க. ஆக்சுவலாக அவங்க அண்ணனுக்கு இருக்கிற கல்டிவேஷனுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஏன்ட்டு மாதிரி தான், ஒரு பூச்சி நசுக்கி போட்டுருவான், நீ ஜஸ்ட் அவனை ஃபைட்டிங்கு பார்த்தாலே உனக்கெல்லாம் பயமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் நினச்சிட்டு. அதே சமயத்தில் மடி சீனுங்கட்டை ஹீரோ வந்து அந்த லிங்கு அவன் போகிற இடத்த எல்லாமே வந்து ஹீரோ வந்து ஆக்சுவலாக கெஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ நீ வந்து உன்னோட அந்த விஷயத்துக்கு அந்த ரிலீக் எடுக்க போறியா, அற்புதம் சீக்கிரமாக போய் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதே ஸ்கெட்சை தான் திறமை போட்டுக்கிட்டு இருக்க.
அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே வந்து அந்த டஞ்சனுக்கு அருகாமையில் வந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து எல்லாத்தோட ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து கன்சீல் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ இவங்க இருக்கிறது வந்து தெரியாது. அதே சமயத்தில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே போக வேணாம்னு சொல்லி 2 பேர் வந்து தடுப்பாங்க. தடுத்தோடனே வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஹோலி மைடன் கிட்ட வந்து அவனோட சபார்டினேட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன் நடவடிக்கை வந்து சரியில்லை, அவனுக்கு எப்படி எக்ஸாக்டாக வந்து இந்த லொக்கேஷன் தெரியுது, எவ்வளோ இவன் சீக்கிரமாக, அது மட்டும் இல்லாமல் கல்டிவேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான், இது எல்லாத்துக்குமே வந்து அவனுக்கு எப்படி முன்னிலையிலேயே வந்து தெரிய வருது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ஹோலி மைடன், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு புரியுது அவன் வந்து அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க. இவங்க 2 வந்து கடுப்பாது, ஏன் அந்த மாதிரி ஹோலி மைடன் வந்து சொன்னால் வந்து ஏதுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இப்போ உள்ளுக்குள்ளே தான் காட்டுறாங்க, அதாவது அந்த டஞ்சனுக்குள்ளே வந்து ஒரு 4 முக்கியமான ஃபேமிலிஸ் வந்து இருக்கும். அந்த ஃபேமிலிஸ் தான் வந்து அந்த ரிலிக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நம்மளோட ஆன்செஸ்டர் கணக்குப்படி வந்து இந்நேரத்தில் வந்து ஒருத்தன் வெளியிலேருந்து ஒரு இன்கெரிட்டர் வந்து இங்கே வருவான், அவன் வந்தோடனே வந்து அவன் அந்த ரிலீக் வந்து எடுத்து அவன் நம்ம எல்லாத்துக்குமே வந்து லீடர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே இருக்க யாருக்கும் வந்து இது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இங்கே இத்தனை நாட்களாக வந்து நம்ம உயிரை கொடுத்து வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்கோம், எப்படி ஒரு வெளியார் ஜஸ்ட் ஒரு சக்ஸஸருங்கிற பேரில் வந்தால் அவனை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அவனுக்கு லீடர் ஆகிட்டு அவனுக்கு வந்து தலை வணங்கணுமா, இதனால் ஏற்றுக்க முடியாது. அந்த ரிலீக்கு வந்து நான் எப்போ வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உண்மை தான், ஏன்னா ஆன்செஸ்டர் போட்டு வச்சுருக்கிற லாக் அப்படி, அது உண்மையான சக்ஸஸர் வந்தால் மட்டும்தான் அது எடுக்க முடியும். அப்படின்னா அந்த சக்ஸஸரை வந்து பிடிச்சி வச்சுட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த மெத்தடை வந்து திருடிட்டு அப்புறம் அவனை கொண்டுடலாம். எனக்கு வெளியாளுக்கிட்டையில் வந்து தலை வழங்கணும்னு சொல்லி எனக்கு எந்த விதமான அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உன்னோட பிரச்சனைகளெல்லாம் எனக்கு புரியுது, கொஞ்சம் பொறுமையாக இரு, பார்த்துக்கலாம், முதல்ல அவனை கேப்சர் பண்ணணும், அதுதான் முக்கியம், அது உயிரோட பண்ணணும், அப்போ தான் வந்து ரிலீக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு அந்த மெத்தடு வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆட்கள், அதாவது அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லா ஆட்களுமே விட்டு இப்போ அவனை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சுமே வந்து அந்த இடத்த பார்த்தோன்னே வந்து இங்கேன்னு இத்தனை நடமாட்டம் இருக்குது, யாரா இது வந்து நம்மளை தேடி வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 tailed princess வந்து கேட்க அவன் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அவங்க ரோமிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து எது நடந்தாலும் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, நான் வந்து உங்களை எப்போவுமே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த ஹோலி மைடனுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த விஷயம் வந்து சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் அவனுக்குமே தெரியும் இவனை தான் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவனோட பிளான் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இவன் அந்த ரிலீக்ஸ் எடுத்துட்டான்னா இவன் வந்து அந்த இந்த ஆன்சியன்ட்டு எம்பரரோட வந்து இன்ஹெரிட்டர் ஆயிடுவான். ஸோ அதை வந்து இவன் ப்ரூவ் பண்ணிடலாம், நான் வந்து டிமானிக் இன்ஹெரிட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆள் ஒரே ஒரு எம்பரருக்கு மட்டும் தான் இன்ஹெரிட்டராக இருக்க முடியும். ஸோ இப்படி இவன் இதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டானா அப்போது இவன் வந்து டீமன் எம்பரருக்கான இன்ஹெரிட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியாச்சுன்னா அப்போது யார் வந்து இது ஸ்ப்ரெட் பண்ணது, ஹீரோ தான் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த 4 எல்டர்ஸ் கிட்ட வந்து ரிலீக்ஸ் வாங்கியிருப்பார். ஸோ அவர் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து திரும்ப வந்து பழி போட்டு இது பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இவனோட ஸ்கெட்சு. இவங்க இப்படி பண்ணிவிட்டு இப்போ ரிலீக்ஸ் போயிட்டு இருக்கிற சமயத்தில் அதே சமயத்தில் ஹீரோ வந்து எப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார், அதாவது அந்த டஞ்சன்லேயே வந்து வேறு ஒரு இடத்துல வந்து இருப்பார். வேறு ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு அவர் எல்லாத்தோட அந்த பிணங்கள் இருக்கிற சோல் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து இப்போ காட் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு இடத்தை வந்து ஹீரோ வந்து அச்சீவ் பண்ணிடுவார். அதே சமயத்தில் வந்து ஒருத்தி வந்து அங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த சக்ஸஸர் அவன் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டான், அவனை போட்டு தள்ளிட்டு அந்த ரிலீக்ஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோன்ட்டு என்ன ஆடு வந்து தானாக மாட்டுன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்து ஹீரோ வந்து அந்த டொமைனுக்குள்ளே வந்து போயிடுவார். அதாவது ஹீரோ யூஸ் பண்ணுற அந்த வாய்டு ரிலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெக்னிக் வந்து நம்ம நருட்டோவில் வர்ற ஒபிட்டோ மாதிரி அவன் வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்து கனெக்ட் பண்ணி போயிடலாம். இப்போ ஹீரோ வந்து அவரோட ஓன் டைமென்ஷன்லேருந்து ஒரு ஓல்டிவை கிரியேட் பண்ணி வச்சுருப்பார். இப்போ அங்கே கூட்டிகிட்டு போனோன்னே இருந்துட்டு யார் இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக்குறான், ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் டொமைனே வந்து உருவாக்கி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, மாஸ்டர் நான் வந்து நீங்கள் என்ன கேட்டாலுமே வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் என்னை வந்து கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, நீ வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற, உன்ன மாதிரி பூச்சிக்கிட்டையில் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறியா, நான் எது பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அதை எனக்கு எப்படி பார்க்கணுன்ட்டு எனக்கு பார்க்க தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளோட எனர்ஜி யூஸ் பண்ணி அவளோட மைண்டை ரீட் பண்ணும்போது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிய வருது. ஸோ இப்போ அந்த லிங்கை போடுறதுக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஸ்லேவ் மார்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட மெஜாரிட்டி கண்ட்ரோல் வந்து ஸ்கை ஃபேமிலின்னு சொல்ல போகிற ஒரு ஃபேமிலி கிட்ட இருக்குது. ஸோ இதுவே போதும், இதுக்கு மேலே அந்த எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து என்னால் கேதர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து ஸ்கை ஃபேமிலின்ட்டு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுக்கிட்ட வந்து இந்த 4 ஃபேமிலியோட ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஹோல்டு பண்ணி வைக்கிற ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அந்த ஃபேமிலி தேடி போயிட்டுருப்பார். அதே சமயத்தில்
அந்த நிலத்துக்குள்ளேயே இருக்கிற பீயிங்ஸ் எல்லாமே வந்து எவால்வ் ஆகி அதுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சி அதுக்குள்ளேயே வந்து சில பாப்புலேஷன்ஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்கும். அதில் தான் வர்றது தான் இந்த 5 ஃபேமிலி. அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற ஃபேமிலி தான் வந்து ஸ்கை ஃபேமிலி. அந்த ஸ்கை ஃபேமிலி எல்லாமே வந்து அதாவது வெளி உலகத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உள் உலகத்துலேயும் இருக்கும். அந்த உள் நிலத்தில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பாரில் உட்காந்து வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க அந்த ஸ்கை ஃபேமிலியிலேருந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பர்சன் இருப்பான். எந்த விதமான கல்டிவேஷன் பேசி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் எந்த வித டேலண்ட்டுமே இல்லாமல் இருக்க எல்லாருமே வந்து அவனை புறணி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படிக்குமே அவன் ஃப்ரெண்டுமே வந்து சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி உங்கள் அக்கா கூட பிறந்ததுக்கு வந்து உனக்கு அசிங்கமே இல்லையாடா, அவள் வந்து அவளுக்கு இருக்கிற பவர்ஃபுல்லாக அவள் அச்சீவ்மெண்ட் எங்கேயோ அச்சீவ்மெண்ட்டை நீ ஜஸ்ட் அவளோட தம்பி, உன்னால் ஒன்றுமே வந்து பிடுங்க முடியல, நீ வந்து வேஸ்ட்டாக நீ பிறந்தது, நீயும் அவளும் ஒரே விதத்தில் தான் பிறந்தீங்களேன்னு என்னால் சுத்தமாக நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை பற்றி அவன் தப்பாக பேசிகிட்டு இருப்பான். அதாவது அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இவனுக்கு வந்து கடுப்பாயிட்டு இருக்கு. இவனால் வந்து எதிர்த்து சண்டை கட்டவும் முடியாது, ஏன்னா அவன் கல்டிவேஷன் லெவல் வந்து ஜாஸ்தி. அதுக்கப்புறம் அவன் போனதுக்கப்புறம் எனக்கு வேறு வாய்ப்பே கிடைக்காதா, நான் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது, இந்த மாதிரி சைல்டு உனக்கு வந்து பவர் வேணுமா, நீ வந்து இந்த உலகத்தை ஆள ஆசைப்பட்றியா, எல்லாத்துக்கு மேலே நீ நிற்க ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு என்னமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்கேருந்து இந்த வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திரும்ப அதே வாய்ஸ் கேட்க, சொல்லு சைல்டு உனக்கு வந்து இந்த மாதிரி உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கணுன்ட்டு ஆட்டி படைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆட்களாக மாறணுன்ட்டு உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட டொமைனுக்குள்ளே வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு போனே வந்து ஹீரோ வந்து ஒரு இம்மார்ட்டல் மாதிரி வேஷம் போட்டுட்டு, நான் தான் வந்து இம்மார்ட்டல், நான் வந்து பல காலத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் வந்து என்னோடய டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட பாஸ் டவுன் பண்ணுறேன், இது மூலமாக வந்து நீ உன்னோட மக்களை எல்லாத்தையுமே வந்து நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உன்னோட பவர் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான், நான் வந்து கடவுளாக மாறணும், அதுக்கு வந்து எனக்கு நம்பிக்கை வந்து தேவைப்படுது, அந்த நம்பிக்கையை வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து நீ முதல்ல என்னை நம்பணும், ஏன்னா நம்புறையா சைல்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு கண்டிப்பாக கடவுளே நான் வந்து நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அற்புதம், எனக்கு இதுதான் வேணும் சைல்டு, இதுதான் வந்து அந்த ஆர்ட்ஸ், அதை வந்து நான் அவங்ககிட்ட பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்ககிட்ட பாஸ் பண்ணணுமே வந்து ஆக்சுவலாக ஹீரோ வந்து அவங்ககிட்ட பாஸ் பண்ணது ஒரு டிமானிக் ஆர்ட்ஸ். அது வந்து அவனுக்கே தெரியாது, அது ஜஸ்ட் ஒரு ஆன்சியன்ட் ஆர்ட்ஸ்னு மட்டும்தான் வந்து மேலோட்டமாக சொல்லப்படும். ஆனால் உண்மையிலே வந்து டிமானிக் ஆர்ட்ஸ்னு வந்து இவனுக்கு தெரியாது. இவன் வந்துட்டு அற்புதம், இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவனோட டொமைன்லேருந்து வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் இப்போ நான் அவனோட ஃபேமிலிக்கும் வந்து இந்த மாதிரி பிலீவ் பண்ணணும்னா இவன் கண்டிப்பாக அந்த டெக்னிக் ஒன்று அவன் ஃபேமிலி கிட்ட கொடுப்பான். அது மூலமாக என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணேன், நான் வந்து இன்டேரக்டாக அந்த 4 ஃபேமிலியும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஸ்கை ஃபேமிலிக்கு எடுத்தால் வந்து அந்த 4 ஃபேமிலி வந்து ஆட்டி படக்கிற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் ஹீரோ வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்கு. அதே சமயத்தில் வந்து அவங்க அக்காவுமே வந்து அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து இந்தாங்க அக்கா நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, நான் வந்து ஜஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இதை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து படிச்சுட்டு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட்டான ஒரு டெக்னிக், அது மட்டும் இல்லாமல் இது ஏன்ஷியன்ட் அதாவது பழங்காலத்திலே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது எப்படி உனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது ஜஸ்ட் நான் ஒரு லக்கி என்கவுண்டர் மூலம் தான் கிடச்சேன், இதை வந்து நான் ஃபேமிலி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், இது கொடுத்தா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பவர் இன்க்ரீஸ் ஆவாங்க, நம்ம இன்னுமே வந்து பலசாலியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து உன்னை யூஸ்லெஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் வந்து இனிமேல் உன்னை நல்லா பார்த்துக்கின்ற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து இந்த நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பார், பரவாயில்லையே இவன் நான் நினச்சதோடய அவன் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கான், இது மூலமாக வந்து அவங்க எல்லாருமே இந்த டெக்னிக் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்டெரக்டாக அவங்க டிமானிக் எனர்ஜி மூலமாக, அதாவது டிமானிக் எனர்ஜி வந்து அவங்க உடம்புல வந்து செக்ரீஷன் ஆகிற மூலமாக எங்கிட்ட இருக்கிற பவர் வச்சு அவங்க எல்லாத்தையும் வந்து என்னோடய வில்படி வந்து ஆட்டி படைக்க முடியும். அப்படி இவங்கள ஆட்டி படைச்சேன்னா அந்த 4 ஃபேமிலியெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நான் நினச்சா வந்து அந்த ரிலீக்ஸும் வந்து எடுக்க முடியும். இப்போ ஜஸ்ட் அந்த லிங்க் அந்த பரதேசி மட்டும் டக்குன்னு அந்த ரிலீக்கான பாஸ்வேர்டு எடுத்தான்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்தில் வந்து சீனம் கட்டாது கைஸ். இப்போ தான் வந்து அந்த பொம்பளையோட அண்ணங்கிட்ட போகுது சீனு. அவன் வந்து வந்தோடனே வந்துட்டு நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்ட மாதிரி வந்து நான் அழகாக இருக்கிற பெண்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே பிணைய கைதியை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி வெளி உலகத்துலேருந்து ஒரு அற்புதமான அந்த உலகையே மிஞ்சும் பேரழகி வந்து ஒருத்தி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட பிக்சரை வந்து கார்ட்டூனே வந்துட்டு உண்மைதான், உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவளுக்கு வந்து ஒரு ஃபியான்ஸே இருக்கானாமா, அவன் இருக்கிற வரைக்கும் வந்து வந்து யாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி அடிபணிஞ்சு போக மாட்டாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி அவன் ஃபியான்ஸே தானே, அவனை வந்து என் கையாலேயே நான் கொன்னதுக்கப்புறம் இவளை வந்து ஆசையை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் வந்து இந்த ஹீரோவோட ஃபியான்ஸே அவளுமே வந்து அந்த ரிலீக் கிடக்கிற இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெருங்கிட்டு இருக்க. இந்த மாதிரி இருக்கிற இடம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிருக்கும்போது இந்த மாதிரி அவர் இருக்கிற இடமே வந்து எங்களுக்கு சுத்தமாக வந்து எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வந்து ஹீரோ மேலே வந்து எல்லாத்தையும் வந்து புஷ் பண்ணி விட்டுருவா. ஆக்சுவலாக என்ன தான் வந்து அவன் இந்த இடத்துக்கே வந்து லாடாக இருந்தாலும் ஹீரோ முன்னாடி அவன் ஜஸ்ட் ஒரு சின்ன ஆண்டு தான்.
அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற எல்லா இம்மார்ட்டல்ஸ், அங்கே இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்கள், அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி எல்லாத்துக்குமே அந்த விஷயம் போக அவன் இருந்துட்டு அப்படி தான் அவன் வந்து அந்த ட்ராகன்னு சொல்லப்படுறான். அவன் ஒருத்தன் வந்து ட்ராகனோட பிளட் வந்து அவன் உடம்புல வந்து இம்ப்ளான்ட் ஆகிருக்காட்டி அவனால் ட்ராகன் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அவன் வந்து பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். கண்டிப்பாக வந்து கோ வந்து அடித்து தூக்க போகிறான், இதை நான் வந்து பார்த்து ரசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பார், நான் வந்து இந்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. என்னோடய தங்கச்சியானாலும் சரி, என்னோடய வருங்கால மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து நைஸாக நம்மக்கிட்ட தள்ளி விட்டுறாங்க. நான் வந்து அது எல்லாத்தையும் வந்து முடிச்சு வைக்க வேண்டியதாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, நான் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து அதே சமயத்தில் அந்த ட்ராகன் சொல்ல போகிற அவனோட தங்கச்சியை வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி கு நீ தானே கு, நான் வந்து உனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். உன்னால் வந்து என் அதாவது என்னோடய மண்டையில் இருக்கிற ஒரு மயிரையும் கூட உன்னால் பிடுங்க முடியாது. பிடுங்கினீன்னு ஏன் உன்னை கொண்டுட்டு உன்னோட ஃபியான்ஸை வந்து சித்திரவதை பண்ணி அனுபவிச்சுட்டு எங்கள் அண்ணா வந்து கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து பொலிர்னு ஒரு அப்பு விட்டுட்டு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், நீ வந்து என்னோடய ஃபியான்ஸி கூட சண்டை கட்டினியாமா, ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் தெரியுமா, நீ அவளை வந்து எந்த விதத்துலையும் வந்து காயப்படுத்தலை. அப்படி காயப்படுத்திருந்தீன்னு வையன், உன்னோட சாவு ரொம்ப ரொம்ப கொடூரமான சித்திரவதையை அனுபவிச்சு தான் நீ வந்து இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவர் யூஸ் பண்ணுற அந்த எனர்ஜி பார்த்துட்டு இவளுக்கே வந்து பயமாக இருக்குது. இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு இவளுமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டான். இப்போ அதே சமயத்தில் சீனங்கட்டாயி ஹீரோவும் அப்புறம் அவனும் வந்து ஃபைட் பண்ணுறது பார்க்குறதுக்காக வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு தானே வந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டு போட்டு ஹீரோவோட ஃபைட் வந்து பார்க்குறக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவோட மக்கள், அதாவது வெளியிடத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உள்நிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட லாடு வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு சைடு நின்றுட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து அவன் வந்துடுவான். வந்தோடனே வந்துட்டு டேய் உங்களை யாரா கு, அவனை வந்து என் கையால் முதல்ல கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து சீக்கிரமாக அவனை வெளியில் வர சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அவனோட ஃபியான்ஸை வந்து நான் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் அவன் வந்து வெளியில் வந்துடுவான் ஃபியான்ஸு. அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீ ரொம்ப ஜாஸ்தியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து ஒரு அட்டாக் பண்ணுவான், ஆனால் அவன் ஈஸியாக வந்து அதை ஷேட்டர் பண்ணிடுவான். பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒரு ஃபீமேலுக்கு வந்து அழகு மட்டும் இல்லை, அதையும் மிஞ்சுற மாதிரி டேலண்ட் இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ண போகும்போது இவன் வந்து அசால்ட்டாக வந்து அதை டிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் வந்து இவளுமே வந்து இந்த பவர்ஸ் வச்சு போட்டு நீ வந்து கூ கூடையெல்லாம் சண்டைக்கு போனேன்னா அவனை எருமை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவான். எந்த விதத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸில் போய் நீ அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அட்டாக் பண்ணால் இவனுக்கு அது காயமெல்லாம் ஆகுது. ஸோ இவன் இருந்துட்டு என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி என்னோடய தங்கச்சி சொல்லும் போது வந்து அவன் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நீ என்னை கோவப்படுத்தியிருக்க, அதுக்கு வாழ்த்துக்கள் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க. இவன் என்ன தான் வந்து இவன் கல்டிவேஷன் லெவலில் வந்து இந்த டெக்னிக் மூலமாக வந்து அந்த பிரின்சஸ், அதாவது அவள் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் படி வந்து இந்த ட்ராகன் சொல்லப்படுற இவன் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான். இன்னும் 2-3 அடி அடித்தா அந்த விஷயம் வந்து ஷேட்டர் ஆகிடும். அதாவது ப்ரொடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஷீல்டு வந்து ஷேட்டர் ஆகிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் வந்து எல்லோரும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் ஹீரோவோட தங்கச்சி வந்து இந்த மாதிரி அவளை வந்து நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு பொருள் எடுக்கிற போகிற சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து சைலன்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா வந்து இடத்துல வந்து ஹீரோ வந்துடுவார். அவர் வரும்போது அந்த வாய் டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு அவர் காலை மட்டும் முதல்ல வெளியில் விட்டு அவன் முகம் மேலேயே உதச்சி அவனை எங்கேயோ தள்ளிடுவார். அப்படி தள்ளோனையுமே இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து பயங்கரமான ஒரு அடியை வந்து விழுந்திருக்கும். ஸோ ஹீரோ வந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா மை டியர் ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து நான் இந்த மாதிரி உன் தங்கச்சியை வந்து நான் தூக்கி வச்சுருக்கிறேன், அவளை வந்து காப்பாற்றுற மாதிரி இருந்தால் நீ வந்து என்னத்தாண்டா பார்க்கணும், இங்கே என்ன பிடுங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நீ தான் வந்து கூவா, உன்னை வந்து நான் கொல்ல போகிறேன்டா, கொண்டுட்டு அவளை வந்து அனுபவிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து கடுப்பாயிட்டு இருப்பார். இப்போ அதே சமயத்தில் வந்து 2 பேருமே வந்து அடிக்க ஆரம்பிக்க ஹீரோ வந்து அசால்ட்டாக அவரோட டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அவனை எருமை நசுக்கிற மாதிரி நசுக்கிக்கிட்டே இருப்பார். இந்த பவர் வச்சுட்டு தான் வந்து நீ எனக்கே சவால் விட்டியா, ஏன்டா புழு போய் எப்பட்றா இப்படி ஒரு மிருகத்துக்கிட்ட போய் சண்டை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்க. நீ வந்து நான் அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதே டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து இவனை ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து மாற்றிடுவார். இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஃபார்ச்சூன் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இவன் இந்த என்ன சிஸ்டம் கொடுக்குது, இந்த மாதிரி நீங்கள் அவனை கொல்றீங்களா இல்லை அவனுக்கு உங்களுக்கு கீழே வந்து அவனை அடிமையாக மாற்றி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு அவனை கொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவனை வந்து கொல்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதே சமயத்தில் வந்து அவனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து எல்லாமே வந்து அவனை கழுத்தில் இருக்க ஆரம்பிச்சிடும். அவங்ககிட்ட இருக்கிற பவரு கல்டிவேஷனு எல்லாமே அவனை கை விடுற சமயத்தில் வந்து ஹீரோ வந்து இருந்துட்டு ஏதாவது ஃபைனல் வேர்ட்ஸ் இருக்காடா புழுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
அப்போ வந்து அவனோட ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரியாக்ட் ஆகி அவன் வந்து பிரேக் த்ரூ அடைவான். அதான் அந்த ஒரு சமயத்தில் இதுதான் வந்து உண்மையிலேயே ஃபார்ச்சூன் பாயிண்ட் வச்சுருக்கான ஒரு லக்கு. நல்ல வேலை நான் இவனை விட ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து பிரேக் த்ரூ ஆகி வந்துடுவான் வெளியில். ஆக்சுவலாக வந்து உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சண்டை கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட்டு ஜஸ்ட்டு அந்த ட்ராகனோட ரத்தம் வந்து உடம்புல ஓடுறன்னு காட்டி வந்து நீ பெரிய புளுத்தி மயிர் கிடையாது, உன்னை இப்போ நசுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணி அதையுமே தாண்டி வந்து வெளியில் வந்துடுவான். வெளியில் வந்ததுக்கப்புறம் இனிமேல் உன்னோட அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒன்றுமே வேலைக்கு ஆகாது கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேனே, ஒரு தவளை வந்து கிணத்தோட அடிமட்டத்தில் இருந்தால் வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட ட்ரூ டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவார். எல்லாருமே அதை பார்த்து வந்து வாயடைச்சு போயிடுவாங்க. அப்படி யூஸ் பண்ணோன்னே வந்து ஒரு சுசானோ மாதிரி ஹீரோவோட பின்னாடி வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 கைகள் இருக்குது. அந்த 9 கைகள் ஹீரோ வந்து ஏதோ டெக்னிக் பர்ஃபார்ம் பண்ண ஹீரோவோட அந்த சுசானோவை சுற்றியுமே வந்து ஒரு 180 டிகிரிக்கு ஒரு அவுட்டர் வாய்ட்லேருந்து ஒரு ஸ்வாடு வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. இவன் பார்த்துட்டு வந்துட்டு இது மேலே விழுந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் செத்துருவேன், இவன் இவ்வளோ பெரிய ஒரு மான்ஸ்டர் இருப்பான்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கே இல்லை, இப்படி இவன் இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் இருந்திருந்தான்னா வந்து நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், என்னை விட்டுறா என்னை கொண்டாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை அசால்ட்டாக வந்து அவன் கதையை வந்து அங்கேயே முடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இது பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஹீரோட ஆட்கள் மட்டும் இல்லை, அந்த லாடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே சில பேர் வந்து பணி செஞ்சுட்டு இருந்தாங்களே பணியாட்கள், அவங்களுமே வந்து இந்த மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்க, என்னடா இப்படி ஒரு ரெசிஸ்டண்ட்டே இல்லாமல் வந்து அவன் வந்து கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட சபார்டினேட் வந்து இந்த மாதிரி மிச்சக்கிற மக்களையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மிச்சக்கிற மக்களை என்ன பண்ணுவியா, அவனுக்கு தான் வந்து நான் சாகிறதுக்காக வந்து இவ்வளோ இன்பம் பட்டுட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்தானுங்கல்ல அதை பார்க்குறக்கு. இப்போ அவனோட லாடு வந்து இறந்துட்டானுங்கல்ல, ஸோ இப்போ அவனுக்குமே வந்து அவனுக்கு லாடு கூட அனுப்பி வைக்கணும்ல, அதுதான் நியாயம். போய் அவனுங்களை அனுப்பிச்சு ஒருத்தனையும் வந்து இங்கே இருக்கிறவனை வந்து உயிரோட விடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கமாண்ட் கொடுக்க இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கைஸ். ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் வரைக்கும் பை கைஸ்.